மத்திய கிழக்கில் போர் மேகங்கள். ஈரானின் ரகசிய சக்தி என்ன? ஏப்ரல் 2026 உலகையே அதிர வைத்த ஈரான் ரஷ்யா சந்திப்பின் பின்னணி என்ன? மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் ஈரானின் அப்பாஸ் அரக்சி இடையே நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்யாவின் அலெக்சி புஷ்கோ உடைத்த அந்த மெகா ரகசியம் என்ன? இந்த வீடியோவில் நாம் காணப்போகும் அதிரடி தகவல்கள். மிசைல் மெகா சிட்டி, ஈரானின் பூமிக்கு அடியில் இருக்கும் பாதாள ஏவுகணை நகரங்களின் ரகசியம். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அமெரிக்காவையே மிஞ்சும் ஈரானின் பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்கள். ரஷ்யா சப்போர்ட், ஈரானுக்கு ரஷ்யா வழங்கும் உளவு மற்றும் சேட்டலைட் தகவல்கள். ஹார்மூஸ் கிரைசிஸ், ஹார்மூஸ் நீர்ச்சந்தியில் அமெரிக்காவின் தோல்வி உறுதியா? குளோபல் பாலிடிக்ஸ், நெதன்யாகு மற்றும் ட்ரம்ப் இவர்களின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? மேற்கத்திய நாடுகளின் மிரட்டல்களுக்கு மத்தியில் ஈரான் எப்படி தன்னை தற்காத்துக் கொள்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். மத்திய கிழக்கில் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் விரட்டி அடித்த ஈரானுடைய ஏவுகணைகள், குறிப்பாக ஈரானுடைய நுண்ணிய துல்லிய ட்ரோன்களை பற்றிய ரகசியங்களை மாஸ்கோ உடைச்சிருக்கு. அவர்கள் வெளியிட்ட தகவல்கள் கனவிலும் காணாத பயத்தை அமெரிக்காவுக்கு உண்டாக்கியிருக்கு. ரஷ்யா சொன்ன ஈரானின் ரகசிய மெகா ஆயுதம் என்பது ஈரானின் அணு ஆயுதத்தை குறிக்கிறதா என்னும் கேள்விகள் பல போர் நிபுணர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஈரானுடைய ரகசிய சக்தி வாய்ந்த மற்றும் கொடூர ஆயுதங்களை மேற்கோள் காட்டி பேசிய ரஷ்யா அமெரிக்காவை வெச்சு செஞ்சிருக்கு. அமெரிக்காவுக்கு மரண பயத்தை காட்டி பெரிய சம்பவம் செஞ்சிருக்கு. ஈரானிடம் ரகசிய மெகா ஆயுதம் இருக்குன்னு உண்மையை போட்டு உடைச்சிருக்கு. ஈரானை சேர்ந்த அப்பாஸ் அரக்சி ரஷ்ய அதிபர் புதினை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துற இந்த நேரத்துல மெகா வெப்பன் மிரட்டல் எல்லாம் வேற ஒன்னும் இல்லைங்க, ரஷ்யாவோட ஒரு பெரிய தலை அலெக்சி புஷ்கோ சொன்னதுதான். ஈரான் கிட்ட பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்ஸும் ஏவுகணைகளும் சும்மா குமிஞ்சு கிடக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ரஷ்யா நாடாளுமன்றத்துல மேலடுக்குல இருக்கிற இந்த புஷ்கோவ் ஏன் இத மெகா மிரட்டல்னு சொல்றாருன்னா, ஈரான் ஆயுதங்கள்ல இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியோட அட்வான்ஸ்ட் லெவல், அதோட ஸ்கேல் அண்ட் சொபிஸ்டிகேஷன் தான் காரணமாம். ஈரான் சும்மா இல்ல, ஒரு பெரிய யுத்தத்துக்கே ரெடி ஆகிற மாதிரி ஏவுகணை வசதிகளை நெட்வொர்க் மாதிரி பின்னி வச்சிருக்குன்னு சொல்றாரு. ஈரானோட அண்டர் கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொன்னப்ப மெயினான மிசைல் எல்லாம் மிசைல் மெகா சிட்டிக்குள்ள மாத்திட்டாங்களாம். அதாவது பூமிக்கு அடியில ரொம்ப ஆழத்துல இருக்கிற பேஸ்ல இதையெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அமெரிக்கா காரனோ இஸ்ரேல் காரனோ தேடி பார்த்தாலும் கண்ணுல கூட படாதாம். அவ்வளவு சீக்கிரம் அடிச்சு ஒன்னும் பண்ணவும் முடியாதாம். ஈரானோட பக்காவான பிளான், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளாய்மெண்ட், இந்த ஆயுதத்தை எல்லாம் நாடு முழுக்க அங்கங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. இதனால மேல இருந்து எவ்வளவுதான் குண்டு போட்டாலும் ஈரான் விடாம திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்குமாம். ஏப்ரல் 27, 2026 பேச்சுவார்த்தையெல்லாம் சொதப்புனதுக்கு அப்புறம் ஈரான் மந்திரி அப்பாஸ் அரக்சி புதினை பார்க்க மாஸ்கோ போயிருக்கிற இந்த நேரத்துல தான் இந்த மேட்டர் வெளியே வந்திருக்கு. இந்த ரகசிய பாதாள ஏவுகணை நகரங்களை பத்தி முன்னாடியே ஈரான் செய்தி மற்றும் வீடியோக்களை வெளியிட்டிருந்தாலும் ரஷ்யா மூலமா இந்த செய்தி நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது இந்த செய்தியோட உண்மைத்தன்மைய உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. மேலெடுந்த வாரியா பாக்குறப்போ ரஷ்யா அமைதியா போங்கப்பான்னு சொன்னாலும் அடியில வேற வேலை நடக்குது. அமெரிக்கா ஆர்மி எங்கெல்லாம் இருக்குன்னு உளவு தகவலையும் சேட்டலைட் டேட்டாவையும் ரஷ்யா ஈரானுக்கு அள்ளி கொடுக்குதாம். இத வச்சு ஈரான் ஸ்கெட்சு போட்டு தூக்க போகுதுன்னு பேச்சு பயங்கரமா ஓடுது. இதுக்கு மேலையும் போர், தாக்குதல், அட்டாக், அழிவுன்னு அமெரிக்கா பேசிட்டு இருந்துச்சுன்னா அதை விட கோமாளித்தனம் வேற எதுவும் இருக்காதுன்னு சாமானிய மக்களுக்கும் கூட தெரிய வருது இல்லையா? இருந்தாலும் சில சின்ன அறிவு உள்ள சின்ன பசங்க, இல்லனா ட்ரம்ப் மாதிரியான கர்வம் பிடிச்ச பண முதலைகள் இதுல இருந்து ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு கணக்கு போட்டு வானத்துக்கும் பூமிக்கும் ஆடிட்டு தான் இருப்பாங்க. சர்வதேச நீதிமன்றத்துல குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட நெதன்யாகு உள்ளிட்ட சர்வதேச ரவுடிகள் தனது பதவியை காப்பாற்ற பல்வேறு பொய்களை சொல்லி உலக மக்களையும் பல அரசாங்கங்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க மாதிரியான ஆட்களையும் பல அரபு நாட்டு மன்னர்களையும் தன்னோட பினாமியா வச்சுக்கிட்டோம். எப்ஸ்டீன் வலையில சிக்க வச்சோம். ட்ரம்ப் ஆடுற ஆட்டம் சீக்கிரம் முடிய போகிறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சுன்னு தான் தோணுது.
ஹோர்முஸ் நீரிணைய நிரந்தரமா திறக்கப்படணும்னா ஈரான் துறைமுக முற்றுகைய அமெரிக்கா கைவிட்டே ஆகணும். அந்த வழிய கடந்து போகிற சரக்கு மற்றும் எண்ணெய் கப்பல்கள் கண்டிப்பா ஈரானுக்கு சுங்க வரி கட்டியே தீரணும். இத நடந்தா அமெரிக்கா தனது தோல்வியா ஒத்துக்கிட்டே ஆகணும். அமெரிக்காவின் முற்றுகையை தகர்த்து ஹோர்முஸ் நீர்ச்சந்தியில் தனது ஆதிக்கத்தை ஈரான் நிலைநாட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவின் ஆட்டம் முடிவுக்கு வரும் காலம் நெருங்கிவிட்டதா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு முக்கிய உலக அரசியல் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.